ஸ்டார்ட் அண்ட் இனோவேஷன் பாலிசி. ஸோ இந்த கொள்கை வந்து ஒரு நபராலேயோ ஒரு சின்ன குழுவாலேயோ கிடையாது. இதுக்கு நிறைய பேர் வந்து இதுக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. இதில் முதல் கூட்டமே நாங்கள் இங்கே கோவை மாவட்டத்தில் தான் போட்டோம். இப்போ ஸ்டார்ட் அப் வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் ₹1,00,000 வரைக்கும் அவங்களுக்கு பயிற்சிக்கான வசதி வந்து இந்த கொள்கையில் கொடுத்துருக்கு. விமன், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு we have given some specific activities. Coimbatore again is one of the major hubs which as part of the policy document itself. Coimbatore is one of the hub. So there will be a lot of activities which will be happening in Coimbatore in the initial stages itself. Simplicity நேயர்களுக்கு வணக்கம். ஜனவரி மாதம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஸ்டார்ட் அப் பாலிசி அறிமுகம் செஞ்சாங்க. இந்த பாலிசி பற்றி இதனுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்கள் குறித்து தான் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். நம்ம கூட பேசுறதுக்கு இந்த பாலிசி ஃப்ரேமிங் ஒர்க்ல முக்கிய பங்காற்றின மிஸ் சஜீவனா நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசலாம். வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் அப் பாலிசி அப்படிங்கிற பற்றி ஒரு முன்னோட்டமா இன்ட்ரோடக்ஷனா சொல்லிருக்கோம். என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் பாலிசி தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்கம் கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி. ஸோ இந்த பாலிசி மூலமாக புதிய தொழில்கள் உருவாகுவதற்கு அந்த ஏதுவான சூழ்நிலையை உருவாக்குவது, அந்த புதிய தொழில்களுக்கு தேவையான வளங்களை வள ஆதாரங்களையும் உருவாக்கி கொடுக்கறது. ஸோ இதுதான் இந்த கொள்கையோட முக்கிய நோக்கம். ஸோ அதுக்கு அரசு தரப்பிலிருந்து என்ன செய்யணும், ஏனைய பங்குதாரர்கள் அந்த சிஸ்டத்தில் ஸ்டார்ட் அப் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் என்ன பண்ணணும், புத்தொழில் உருவாகுவதற்கு தேவையான அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் வந்து இந்த கொள்கையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாலிசி மேக்கிங் டீமில் அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருந்தது, கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இதில் எந்த அளவுக்கு இருந்தது? ஸோ இந்த கொள்கையை உருவாவதற்கு கிட்டத்தட்ட ஒரு போன February மாதம் தான் இந்த கொள்கையை வந்து நாங்கள் முதல்ல ஆரம்பித்தோம் தயார் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கொள்கை வந்து ஒரு நபராலேயோ ஒரு சின்ன குழுவாலேயோ கிடையாது. இதுக்கு நிறைய பேர் வந்து இதுக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. ஸோ முதல்ல சொல்லணும்னா ஆரம்பத்தில் முதல் கூட்டமே நாங்கள் இங்கே கோவை மாவட்டத்தில் தான் போட்டோம். ஸோ இந்த கொள்கைக்குன்னு சொல்லிட்டு இப்போ இன்குபேட்டர்ஸ், ஆக்சிலரேட்டர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடியவங்க, ஐஐடி சென்னை, ஐஐடி ரிசர்ச் பார்க், ஸோ இப்படி பல தரப்பட்டவங்க வந்து இந்த கொள்கையில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துருக்குறாங்க. ஸோ இந்த கொள்கையை ஆரம்பிக்கும் போது முதல்ல இங்கே கூட்டம் போட்ட மாதிரி நாங்கள் ஒரு 5 இடங்களில் வந்து மதுரை, திருச்சி, ஸோ இந்த மாதிரி பல இடத்துலையும் கூட்டம் போட்டோம். ஸோ பல்வேறு கட்டங்களில் பல தரப்புலையும் பல லெவல்ஸ்லையும் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து கருத்துக்களை கேட்டறிஞ்சு அதுக்கு பிறகு தான் இந்த கொள்கையை வந்து முழு வடிவம் கொடுக்கறதுக்கு கொண்டு வந்தோம். ஆனால் இந்த கொள்கை முழு வடிவம் ஃபைனலாக கருத்துக்களை எல்லாம் கேட்டால் கூட ஃபைனலாக அதுக்கு ஒரு கோர் டீம் ஒன்று இருந்தது. ஸோ அது வந்து EDIயில் ஐ வாஸ் தேர், சிவசங்கர் எங்கள் ஆஃபீஸில் டெப்டி டைரக்டர் இருந்தார், மிஸ்டர் அபினாஷ் வாஸ் தேர். ஸோ ஒரு ஃபைனலாக ஒரு சின்ன டீம் தான் அதில் வடிவம். பட் இதில் எல்லாருடைய கருத்துக்களும் இதில் அடங்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். ஓகே, ஃபினான்ஷியல் லெவலில் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது போகுது? ஸோ இதில் வந்து இப்போது கொள்கையில் அறிவிச்சிருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 crores எடுத்துருக்குறோம். அதில் வந்து ஒரு 75 crores வந்து கவர்மெண்ட்டுடைய மூலதனம் இருக்கும். இது இல்லாமல் ஒரு 50 கோடி வந்து அந்த இன்குபேட்டர்ஸ் இவங்களுடைய சப்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சீட் ஃபண்டு, அந்த ஸ்டார்ட் அப்னுடைய சீட் ஃபண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்கு. ஸோ இதில் 2 தான் வந்து இப்போ கொள்கையில் வந்து பெரிய அளவில் ஃபண்டுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கக்கூடியது. ஆனால் அதில் நம்ம கொள்கையில் வந்து நம்ம டீப்பாக பார்த்தோன்னு சொன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து ஃபண்டுன்னு இல்லாமல் சில விஷயங்கள் வந்து சர்வீசஸாகவும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ ஸ்டார்ட் அப் வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் ₹1,00,000 வரைக்கும் அவங்களுக்கு பயிற்சிக்கான வசதி வந்து இந்த கொள்கையில் கொடுத்துருக்கு. ஸோ 75% வரைக்கும் அவங்க அந்த ஃபீஸ்லேருந்து நம்ம பேர் பண்ணிக்கிறோம். லீகல் சப்போர்ட்டு, அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் சப்போர்ட்டு, IPR சப்போர்ட்டு. ஸோ இந்த மாதிரியான நம்ம ஒவ்வொன்றா செக்மெண்ட்டை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இது 50 கோடியா 250 கோடியான்னு சொல்லி நம்ம பெரிய அளவில் பார்க்காம ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்ப கட்டத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா லெவல்லேருந்து தென் இனிஷியல் சீட் ஃபண்ட் சப்போர்ட்டு, அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க வளர்ந்து வரும்பொழுது அவங்களுக்கு அந்த பெரிய அளவில்
ஃபண்டிங் வெஞ்சர் ஃபண்டிங்கோ இல்லை பிஇ ஃபண்டிங்கோ வாங்குற அளவுக்கு அதற்கு தேவையான பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாக்கி கொடுக்கறது, இப்படி பல இதுவும் வந்து அந்த கொள்கையில் வந்து உள்ளடங்கி. இந்த பாலிசிஸ் பொறுத்தளவுக்கு 90% ஆஃப் த பாலிசிஸ் வந்து ஜென்ரலாக இருந்தது. இந்த பாலிசிஸை பிளான் எக்ஸிக்யூட்டிவ்ல நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்? கொள்கை அப்படின்னு எடுத்துட்டாலே அது கொள்கை வந்து எப்போவுமே ஒரு ப்ராட் கேன்வாஸாக தான் இருக்கும். கொள்கையில் வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் கைட்லைன்ஸ், இதுக்கு அடுத்த கட்டம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கைட்லைன்ஸ் நாங்கள் தயார் பண்ணுவோம். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கைட்லைன்ஸில் தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அதை எப்படி ஆக்சுவலாக ஃபீல்டில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக வரும். ஸோ கொள்கை எப்போவுமே உங்களுக்கு இட் வில் பி லைக் வெரி வெரி ப்ராட். அடுத்த ஒரு வருடம் நம்மளுடைய ஆக்ஷன் பிளான் என்னவா இருக்க போகுது? ஃபஸ்ட்டு வந்து பாலிசியில் சில விஷயங்கள் வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணணும். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறத அந்த பாலிசியோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. இது EDII வந்து நோடல் ஏஜென்சி. ஸோ இது EDIIக்கு கீழே வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிற ஒரு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி செட்டப் பண்ணுவோம். ஸோ இது இந்த இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் வில் டேக் சம் டைம். ஸோ இதுக்கு அடுத்த கட்டம் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த நமக்கு ஒரு வெப்சைட் அண்ட் ரெஜிஸ்ட்ரி ஒன்று சொல்லியிருக்கோம் பாலிசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து இட்ஸ் லைக் அ விர்ச்சுவல் சப்போர்ட் சென்டர். ஸோ என்னென்ன வளங்கள் இருக்குது, அவங்க இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு சீட் ஃபண்ட் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் கூட அதுக்கு வந்து அவங்க நேராக வர தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸஸ் எல்லாம் we need to set in place. ஸோ அதுக்கு உரிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே we will be starting up. இனிஷியல் கிரவுண்டிங் ஆக்டிவிட்டீஸ் will be starting up in the first place. ஏன்னா இப்போ கொள்கையினுடைய நாங்கள் விஷனாக சொல்லியிருக்கிறது வந்து 5000 டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸும் 10 ஹை க்ரோத் ஸ்டார்ட் அப்ஸ், குளோபல் ஸ்டார்ட் அப்ஸும் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் இந்த நம்ம மாநிலத்திலேருந்து வரணும் அப்படின்றது தான் இந்த கொள்கையினுடைய முக்கிய நோக்கம். ஸோ அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ வெரி வெரி அம்பிஷியஸ் அண்ட் அ வெரி டால் டாஸ்க். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இயர் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் சொல்ல முடியாது. பட் we need to start it immediately. But of course we will be doing some grounding work in the initial 2 to 3 months. But many things we want to fast track. So there will be a lot of parallel activities will be taken up. And initial activities will be starting up maybe by June. Okay. ஸோ கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெளியிலேருந்து பார்க்கும்போது சென்னைக்கு அடுத்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இஸ் தி ஸ்டார்ட் அப் டெஸ்டினேஷன் சொல்லலாம். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ், த எக்கோசிஸ்டம் இஸ் மெச்சூர் ஓவர் ஹியர் கம்பேர்ட் டு மதுரை ஆர் திருநெல்வேலி. ஸோ இந்த கொள்கையிலேயே நாங்கள் ஒரு முக்கிய அம்சம் என்ன கொடுத்துருக்கோம்னா, வெறும் சென்னை மட்டும் ஸ்டார்ட் அப்பை இதை ப்ரொமோட் பண்ணாமல் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர், சேலம் அண்ட் ஈரோடு, ஸோ இந்த இடங்களையும் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு உரிய ஒரு ஹப்ஸாக, ஸோ 2 tier and 3 tier cities. ஸோ இன்டீரியர் லேண்ட் லைக் இன்டர்லேண்ட்ஸில் இருக்கக்கூடிய டேலண்ட்டையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களையும் ப்ரமோட் பண்ணணும். ஸோ அதுக்கு கவர்மெண்ட்டில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த ரீஜன்ஸையும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ரீஜன்ஸாக தமிழ்நாடு அளவில் நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்குரிய ரிசோர்ஸஸும் நம்ம பிளானில் பாலிசியில் கொடுத்துருக்கோம். ஸோ பாலிசிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வர்றப்போ நிறையா பாலிசிஸ் வந்து சென்னை அப்படிங்கிற ஒரு இடத்தோடய ஹோல்டாகி நின்றுது. ஸோ கோயம்புத்தூருக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ப்ராசஸ்? இதில் வந்து அஃப்கோர்ஸ் டான்சிம் வில் பி லொக்கேட்டட் இன் சென்னை. பட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டோம்னா மோஸ்ட்லி அந்த எக்கோசிஸ்டத்தை ட்ரைவ் பண்ணக்கூடியது ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிஸ் தான். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் அ லிமிட்டட் ரோல் இன் சர்டன் திங்ஸ். ஸோ ரொம்ப இன்டென்சிவாக பார்க்கணுன்னு சொன்னால் அந்த பைப்லைன் க்ரியேட் பண்ணுறது, அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறது, அது அந்த இன்குபேட்டர்ஸ் தேவைப்படக்கூடிய ரிசோர்ஸஸ் உருவாக்கி கொடுக்கறது. பட் ஆக்சுவலி இந்த கோர் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து இந்த கம்யூனிட்டிஸ், ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிஸ் அந்த அதர் எக்கோசிஸ்டம் மெம்பர்ஸ் ஹாவ் டு டேக் பார்ட். ஸோ அப்படி தான் நார்மலாக when you look into other thriving startup communities பார்த்தீங்கன்னா பெங்களூர் எல்லாமே இட் இஸ் த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் who are very active. ஸோ அந்த விதத்தில் கோயம்புத்தூர் again is one of the major hubs which as part of the policy document itself, Coimbatore is one of the hub. So there will be a lot of activities which will be happening in Coimbatore in the initial stages itself. Okay. So startup oda initial stage la namakku indha policies la nariya scope irukku, but established ஆன startups க்கு என்ன மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ண போறோம்? எஸ்டாப்ளிஷ் ஆன ஸ்டார்ட்அப்ஸ் இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்னால் இப்போ ஐடியா லெவலில் இருந்து வரக்கூடிய ஸ்டார்ட்அப்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட்அப்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. க்ளோஸ் டு அரௌண்ட் 400+ ஸ்டார்ட்அப்ஸ் வந்து ஸ்டார்ட்அப் இந்தியா வெப்சைட்டில் அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் ஆன ஸ்டார்ட்அப்ஸே இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்
ஸ்டார்ட்அப்ஸ்க்கு லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட்அப்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ வி வில் பி அதான் சொன்னேன், வி வில் பி பிளேயிங் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட்அப்ஸ்க்கு வி வில் பி எக்ஸ்டெண்டிங் த சப்போர்ட். ஸோ ஃபஸ்ட் இயரில் ஒன்று மேஜர் ஆக்டிவிட்டி வில் பி கிரவுண்டிங் த மிஷன். செகண்ட் வில் பி டேக்கிங் அப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சப்போர்ட்டிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட்அப்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ் இன் பொசிஷன். ஸோ அவங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வி வில் பி செட்டிங் அப் இன் த ஃபஸ்ட் இயர் இட் செல்ஃப். ஓகே, இட் வில் டேக் டைம் டு மெச்சூர், பட் சிஸ்டம்ஸ் வில் பி இன் பிளேஸ் பை ஃபஸ்ட் இயர். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இந்த பாலிசிஸில் இந்த செட் ஆஃப் பாலிசிஸில் முக்கியமான பங்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிய வந்தது. அதை பற்றி சொல்லுங்கள். Maybe we are one of the few policies which has a scope for transgenders and differently abled. Women also part of it. Women க்கு ஒரு larger role கொடுத்துருக்கோம். Women, transgenders and differently abled we have given some specific activities. ஒன்று அவங்களுக்கு தேவையான training programs. If they come forward, we can provide them some with specific training programs other than what the regular startup needs. ஸோ அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் இப்போ நீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ நம்ம அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தேவையான ஒரு சப்போர்ட் ப்ரோக்ராமாகவே கூட பார்க்கலாம். அதில் அப் டு 5 crores வரைக்கும் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் லோன் அண்ட் அதில் ஒரு 30% சப்சிடி காம்போனன்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லையும் அவங்கள வந்து லிங்க் பண்ணி நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம். ஒன் இஸ் லைக் ட்ரைனிங், ப்ரையாரிட்டி இன் லெண்டிங் ஃபார் தெம், ப்ரையாரிட்டி இன் சப்போர்ட்டிங் தெம் வித் சீட் மணி ஆர் எனி kind of activity. Transgenders, differently abled and women will get priority. It can be a startup which is started by a woman or a transgender, or a startup which is working in the field of transgender. So rendume eligible. So it's a different kind of explanation we have given. For a transgender startup சொல்லும்போது அவங்களுக்கு தேவையான எம்பவர்மெண்ட், ஸ்டாண்டர்டுக்கு தேவையான எம்பவர்மெண்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டார்ட்டப்பாக இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ண விதத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட்டப்பாக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி ரன் பை த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆல்சோ. ஸோ வாட் ஆர் கேட்டகரி தே ஃபால் தே வில் கெட் ப்ரையாரிட்டி. ஸோ நம்ம கொள்கையில் வந்து ஸ்டார்ட் அப் பார்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் ஸ்டார்ட் அப் பார்க் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பார்த்துருப்பீங்க, சிப்காட் மாதிரியான இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து குறிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு தேவையான ஆல் சிஸ்டம்ஸ் பி அவைலபிள் இன் ஒன் பிளேஸ். ஸோ அதே மாதிரி ஸ்டார்டப்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், ஸோ மினி ப்ரொடக்ஷன் சென்டர், ஃபேப்ரிகேஷன் சென்டர், அவங்க ஆர் லீகல் சப்போர்ட்டுக்கு தேவையானது. ஸோ இந்த மாதிரி எனி ஆஸ்பெக்ட் வித் ரெகார்ட் டு ஸ்டார்ட்அப்புக்கு தேவையான ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா ஸ்டார்ட் அப் பார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பல இடத்துல பல விதத்தில் சொல்கிறாங்க, அது மேக்கர் வில்லேஜ் ஆர் அந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸையும் அவங்க வந்து பல இடங்கள்லையும் போய் தேடி அலைய வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு லேண்ட் வந்து கவர்மெண்ட் லீஸில் கன்செஷனல் ரேட்டில் ஒரு 99 yearsக்கு கொடுப்பாங்க. Anybody who is willing to set up a startup park, including an NRI from a Tamil diaspora, whoever is willing to set up a startup park, they can approach us for setting up this. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஏராளமான பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இப்போ படித்து வரக்கூடிய மாணவர்களும் படிக்கும்போது ஏராளமான விஷயங்களை ஐடியா பண்ணுறாங்க, ஏராளமான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் விஷயங்களை காலேஜ் படிக்கும்போதே ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கு நம்ம எதுவும் ஸ்பெஷல் கவரேஜ் எதுவும் கொடுத்துருக்கோமா, தனித்துவம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமா? கரெக்டு, ஒரு நல்ல கொஸ்டின். அதனால அந்த இனிஷியல் பைப்லைன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் அப் பாலிசியில் வந்து இந்த கொள்கையிலேயே ஒரு தனி பில்லராக கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பேஸ் ஃபார் திஸ். ஸோ இதில் இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கடந்த 2 வருடமாகவே EDII மூலமாக நம்ம ஸ்டூடெண்ட் விங்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செல்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப் செல்ஸுங்கிறது வந்து காலேஜஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ், நிறையவே ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த செல்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப் செல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, மாணவர்கள் இதில் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து ஒரு கோர்ஸாக எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கறது, அவங்க கேம்பஸ் கம்பெனி உள்ள ரன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. ஒரு கம்பெனி படிச்சுட்டே இருக்கும்போது he is also running a startup and he wants ஒரு இடையில ஒரு பிரேக் வேணும், ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிரேக். ஒரு 2 years நான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி நான் வந்து என்னுடைய கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு யாராவது ஃபீல் பண்ணால் எஸ் யூ கேன் டூ இட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி. தென் இஃப் வி ஹேவ் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆர்டர் கிடைக்குது, பட் ஹீ இஸ் இனிஷியலி இன்வால்வ் இன் அ ஸ்டார்ட் அப், நான் இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு ஐ கேன் டேக் தட் ஆஃபர். ஸோ இப்போ அந்த மாதிரியான ப்ரொவிஷன் கிடையாது. ஒரு டெஃபர்ட் பிளேஸ்மெண்ட் சிஸ்டம். Faculty can take up equity in the student startup so that they promote
each other. நம்ம ஏற்கனவே ரிசர்ச் நிறைய நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு இஸ் ஆல்சோ பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்சஸ் வந்து நம்ம ஸ்டேட்லேருந்து வெளியில் வருது. ஸோ இந்த ரிசர்ச்சஸ் வந்து டிரான்ஸ்லேஷனலாக ஆகிறது கிடையாது. இட்ஸ் நெவர் சீஸ் ஆஸ் ஒரு கமர்ஷியலாக வந்து வெளியில் ஒரு வெஞ்சராக வரும்போது தான் நம்ம எடுக்கக்கூடிய ரிசர்ச் ஃபெசிலிட்டி, ரிசர்ச் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிசர்ச்சஸை வந்து டிரான்ஸ்லேஷனலாக கொண்டு வரதுக்கு இஃப் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஒரு ஸ்டார்ட் அப் தென் தட் இஸ் அகெயின் தட் வில் ஆல்சோ பி சப்போர்ட்டட். ஸோ வி வில் பி ஒர்க்கிங் க்ளோஸ்லி வித் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன் திஸ் ஆங்கிள் டு எஸ்டாப்ளிஷ் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இன் காலேஜஸ். ஸோ இது காலேஜஸில் மட்டும் இல்லை, வி ஆர் ஆல்சோ செட்டிங் அப் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் ஆல்சோ. ஸோ அந்த ஸ்கூல் லெவலில் இருக்கும்போதே அட்லீஸ்ட் ஒரு என்டர்பிரைஸ்னால் என்ன, நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது வந்து children have lot of ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகுது. ஸோ அவங்களுக்கு அந்த லெவல்லையே வந்து if you are able to give them some concept with regard to entrepreneurship, it will have a very good effect when they grow up. So we also are planning to conduct some events. So இதெல்லாமே கொஞ்சம் பைலட் பண்ணியிருக்கோம் last 2 years. So we have some good experience in how to take it up. So that's again one area. School students, college students is one area where we will be working very closely. ஓகே மேம், மாணவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட ஓப்பன் லேர்னிங் கோர்ஸில் தமிழ் மொழி இல்லாமல் இங்கிலீஷில் தான் அந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு மாணவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. தமிழ் லாங்குவேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் போயிட்டுருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இப்போ மெட்டீரியல், கரிக்குலம் மெட்டீரியல் வந்து இப்போ இங்கிலீஷில் தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் அவங்க எக்ஸாம் எழுதுறது வந்து தமிழ்லேயே எழுதலாம். ஸோ இது வந்து ஒரு அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக ஃபெசிலிட்டேட்டிவாக தான் இருக்கும். பட் நீங்கள் எழுதுறது வந்து யூ கேன் ஆல்வேஸ் ரைட் இட் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ், எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் மிஷன் will act as an information agency for startups with respect to public procurement. So public procurement இப்போ என்ன நடந்திருக்கு, என்ன டெண்டர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் வேர் ஸ்டார்ட் அப்ஸ் கேன் பார்ட்டிசிபேட். தட் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எங்களுடைய சென்டர்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், கவர்மெண்ட்டில் மேலே ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து ஒரு வருஷத்தில் ஒரு ஸ்டார்ட் அப் கிட்டேருந்து 2 முறை வந்து கவர்மெண்ட் அப் டு சே மேக்ஸ் ஆஃப் 20 lakhs வரைக்கும் டைரெக்டாக கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட், எக்ஸ்க்ளூசிவ்லி அவைலபிள் ஃபார் த ஸ்டார்ட் அப்ஸ் அலோன். ஸோ இந்த தமிழ்நாடு அரசினுடைய புத்தாக்க கொள்கை, புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை அப்படின்றது வந்து தமிழக அரசு மட்டுமே வந்து இதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சா முடியாது. ஸோ இதுக்கு வந்து இந்த பங்குதாரர்களா அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க, கம்யூனிட்டிஸ் மெம்பர்ஸ், ஸோ எல்லாருமே சேர்ந்து இணைஞ்சால் தான் நம்ம இந்த கொள்கையை வந்து முழுமையாக வந்து ஒரு செயலாக்கத்துக்கு வந்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த செயலாக்கம் வந்து நம்ம 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு பெரிய அம்பிஷியஸ் டாஸ்க்கும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கண்டினியூஸ் சப்போர்ட், கண்டினியூஸ் மோட்டிவேஷன், கண்டினியூஸ் சப்போர்ட் வித் ஈச் அதர், நெட்வொர்க்கிங் வித் ஈச் அதர் இருந்தது மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த எக்கோ சிஸ்டமில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் தமிழக அரசின் சார்பாகவும், EDII சார்பாகவும், தமிழ்நாடு டான்சின் சார்பாகவும் நான் உங்களை எங்களோட இணைந்து இந்த கொள்கையை செயலாக்கத்திற்கு உங்களை எல்லாரையும் நான் அழைக்கிறேன். ஸோ இந்த இதை வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் மட்டும்தான் இதை வந்து நம்ம சிறப்பாக செயலாக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்பளித்த சிம்பிளிசிட்டி உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.